கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியங்க. இந்த வசனம், நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு. அப்போ ஒரு விசுவாசிக்கு ஜெபம் பண்ற ஒரு பழக்கம் இருக்கணும். ஆமா, ஜெபம் பண்ற பழக்கம். நீர் விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு என்ன பண்ணுவாரு? ஜெபம் பண்றதை விட்டுறாதீங்க. ஜெபம் ரொம்ப முக்கியமானது. எங்க தகப்பனாற்ற ஒரு பழக்கம் நான் கற்றுக்கொண்டது என்னன்னா, சின்ன காரியமும் பெருசோ எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ணுவாங்க. காலையில் எழுந்தோடனே ஜெபம் பண்ணுவாங்க, சாப்பிடும் போது ஜெபம் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தர் வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க, அவங்க சூட்கேஸ் வச்சு என்ன எப்படி இருக்கீங்க கேட்டுட்டு இருப்பாங்க, ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே ஒரே சுகமாய் கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்படின்னு ஜெபம். கிளம்புறாங்க, ஜெபம் பண்ணிடுவாங்க. அவங்களே எப்படி அசந்து கொஞ்ச நேரம் எதிர்பார்க்க மாட்டாங்க சில பேர். அப்படி சின்ன சின்ன காரியங்கள், வண்டி எடுப்பாங்க, ஆஃப் பண்ணுவாங்க, கிளம்பும் போது ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, வந்து நின்ன உடனே ஒரு ஜெபம் பண்ணிட்டு வண்டி விட்டு இறங்குவாங்க. இதை போல அந்த ஜெபம் பண்றது அப்படின்றது இடைவிடாமல் செய்யணும்ன்றது அவங்கள்ட்ட நான் கற்றுக்கொண்டேன். அந்த ஜெபம் பண்ற பழக்கத்தை நீங்க வளர்த்து பாருங்களேன், உங்க லைஃபே வேற மாதிரி இருக்கும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு மட்டும் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காட்ட ஹாட்லைன் உங்க கையில் வச்சுக்கலாம், சும்மா இருப்பீங்க? சும்மா இருப்பீங்களா? அவர் தான் உங்க அப்பான்னு வச்சுருக்கலாம், சும்மா இருப்போமா? சும்மா ஃபோன் பண்ணி சில பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் நடப்புற பாஸ்டர் அவங்க அம்மாட்டே பேசிட்டே இருக்கா பாஸ்டர், எப்போ பார்த்தாலும் பேசிட்டு இருக்கா. பேசுறதுக்கு ஒரு நத்தர் நல்ல ஒரு ஆள் இருக்கார், யார்? நம்முடைய தேவன். எப்போ கூப்பிட்டாலும் செவி கொடுப்பார். நீங்க ஒவ்வொன்றுக்கும் ஜெபம் பண்ணி பாருங்களேன். ஸ்கூல் கிளம்புறீங்க, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வதியும், அதனால எனக்கு அப்படியே மகிமைக்காக வாழ கிருபை தாரும். அங்கே போய் இறங்கிட்டீங்க, எல்லாம் பரபரப்பாக பேசுறாங்க, ஆண்டவரே இந்த நாளை சித்தம் போல நடத்த கிருபை தாரும். ஒரு பரீட்சைக்கு படிக்க உட்காருங்க, ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்கப்பா, உடைய கிருபையினால் என்னை நடத்தும், சித்தத்தினை என் வாழ்க்கையில் நிறைவேற்றும். பரீட்சை எழுத உட்காருங்க, ஆண்டவரே எனக்காக இல்லை உமக்காக என்னை நடத்துங்கப்பா. பரீட்சை எழுதி முடிச்சிட்டீங்க, ஆண்டவரே எல்லாத்தையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன், உடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்கப்பா. ஒரு வேலை கிளம்புறேன், ஆண்டவரே உடைய சித்தத்தின்படி நான் நடத்துங்கப்பா, உங்களுடைய இறக்கத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். வண்டி எடுக்கிறீங்க, ஆண்டவரே உடைய பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன். திரும்ப வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டீங்க, ஆண்டவரே கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நன்றி, தொடர்ந்து என்னை வழி நடத்தும். இப்படி நம்மளுடைய லைஃபே ஒரு ப்ரேயர் ஃபீல்டை மாற்றி பாருங்க, உங்களுடைய லைஃப் வேற மாதிரி இருக்கும். நான் சொல்லுவேன், நீங்க இதை பத்தி கவலைப்படவே மாட்டீங்க, தைரியமா இருப்பீங்க. கிடைத்தது கிடைக்காதது, வந்தது வராது, ஐ நோ ஐ கிவன் இட் டு தி லார்ட், அவருடைய சித்தத்தின்படி அவர் நடத்தட்டும், விட்டுருவீங்க. நீங்க கவலையே பட மாட்டீங்க, பயப்படவே மாட்டீங்க, எதை பத்தி நீங்க பயப்பட மாட்டீங்க. ஏன் தெரியுமா? என் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், என் சத்தத்தை அவர் கேட்கிறாரு, அவருக்கு பிரியமானபடி செய்வார். நானும் என் பிரியத்தெல்லாம் அவருடைய கருத்துல என்ன பண்ணிட்டேன், அப்படியே ஒப்பு கொடுத்துட்டேன். எனக்காக நான் வாழல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்காக நான் வாழ்றேன், இல்லையா? அவர் எது கொடுத்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் கொடுக்க விட்டாலும் பிரச்சனை இல்லை, நான் தைரியமா இருக்கேன்.